Clasteq Private Limited. இந்த வருஷம் 10வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கு. நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. 2014 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்ககிட்ட இருந்தது ஒரே ஒரு சிங்கிள் கிளைண்ட் தான். அந்த சிங்கிள் கிளைண்ட் கூட நாங்களாம் டைரெக்டாக அப்ரோச் பண்ணலை. ஜூலை 2014 வந்த ஒரு இன்பவுண்ட் கால், ஒரு ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஹார்ட்வேர் சர்வீஸ், அவங்க ஆல்ரெடி இருந்த கான்ட்ராக்ட் வந்து அது முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த கம்பெனி கூட இல்லாமல் வேறு கம்பெனி ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு எங்ககிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த இன்பவுண்ட் கால் ஒரு கம்பெனி உருவாகிறதுக்கான ஒரு விதையாக இருந்தது. அவங்க அல்டர்னேட் சஜஷன் கேட்டாங்க, பட் நாங்களே இந்த அல்டர்னேட் சஜஷனாக மாறணும். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது மைண்டில் இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது ரெண்டு மட்டும்தான் எங்கள் மைண்டில் இருந்துச்சே தவிர வேறு எந்த விஷயமும் எங்களுக்கு பெருசாக இல்லை. அந்த டைமில் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே நாங்கள் இதில் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் எங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணோம். எந்த மாதிரி கம்பெனியை ரன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து ஒரு ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ஸோ ஒரு ப்ராடக்டை நம்ம டிசைன் பண்ணுறோம், அதை வந்து செல் பண்ணுறோம் அப்படின்றதோட நாங்கள் நிறுத்துறது கிடையாது. அதோட எண்ட் யூசர்ஸ் யார்? டீச்சர்ஸ். அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும். சப்போஸ் அந்த யூசேஜில் ஏதோ ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதை இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணுற மாதிரி மோட்டிவேஷ்னல் ட்ரைனிங்கோ அல்லது ஜஸ்ட் ட்ரைனிங்கோ வச்சு அதை அட்ரஸ் பண்ணுவோம் அந்த கேப்பை. இந்த ஸ்மார்ட் கிளாஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக பசங்களுக்கு கொண்டு போக முடியுன்றது நாங்கள் முக்கியமாக அதை பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் ஏதாவது டீச்சர்ஸ்க்கு சப்போஸ் ஏதாவது தெரியலனாலும் அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக அவங்க சொல்லிக் கொடுக்க முடியுன்றதையும் நாங்கள் கிளியராக நோட் பண்ணிட்டு இருக்கோம். We encountered numerous challenges. Timely hardware servicing posed a significant obstacle. இந்த ப்ரொஜெக்டர் சர்வீஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது எங்களுக்கு. அதாவது இந்த மெட்டீரியல்ஸ் வந்து அந்த ஒரு ஃப்ளோ வந்து எங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ எங்களுக்கு அதில் சர்வீஸ் பண்ணக்குள்ள ரொம்பவே டைம் டிலே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னியில் நாங்கள் வந்து சர்வீஸை வந்து ப்ரொஜெக்டர் சர்வீஸ்மே ஒரு 2 or 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே முடிக்கிற அளவுக்கு we are well equipped. அதை எந்த அளவு டேக் ஓவர், எந்த லெவல் டெத் லெவலில் இருந்தாலும் அதை சர்வீஸ் பண்ணி கரண்ட்லி அந்த லெவலில் வந்து எங்கள் டீம் வந்து ஒர்க் பண்ணி 100% நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இப்போ கரண்டில் ஒரு கிளாஸ் டெத்தாக இருக்குது அப்படின்னா அது என்னென்ன ஒர்க் ஆகலாங்கிறத பார்த்து எங்களோட சர்வீஸ் ஹார்ட்வேர் சர்வீஸ் ஃபுல்லாமே நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். We never ventured into sales and marketing. Despite the absence of a conventional sales force, Clasteq has remarkably reached out to over 50 schools in Tamilnadu and Puducherry. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50+ ஹாப்பி கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க. ஸோ இந்த ஹாப்பி கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஜஸ்ட் எல்லா பிராண்டும் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வேர்டு கிடையாது. ஸோ இந்த ஹாப்பி கிளைண்ட்ஸ்க்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அது என்னென்னா, இப்போது இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்க ஏதாவது ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்னாலே அவங்கக்கிட்ட ஒரு சேல்ஸ் டீம் இல்லை மார்க்கெட்டிங் டீம் அப்படின்னு டெடிக்கேட்டடாக ஒன்று இருக்கும். பட் எங்ககிட்ட அப்படி ஒரு டீமே கிடையாது. ஆனால் நாங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது 50+ கிளைண்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறோம். அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸோடைய ரெஃபரன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுனால தான் இன்னொரு கிளைண்ட்டை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள நாங்கள் கம்ப்ளீட்டாக சர்வீஸ்லேயும் சரி எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்ததுனால தான் எங்களால் இவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை தான் நாங்கள் 100% ஹாப்பி கிளைண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அல்டிமேட் விஷன் என்ன அப்படின்னா, ஸ்கூலுடைய ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாம் வந்து ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு சர்வீசஸ்க்குமே ஒவ்வொரு வெண்டாஸாக வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஸோ அதை எல்லாமே ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் அம்பர்லால எல்லா சர்வீசஸுமே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ப்ரைம் விஷன். ஸோ வி வில் ப்ரொவைட் ஆன் வேரியஸ் சர்வீசஸ் லைக் ரெனோவேட்டிங் த எக்ஸிஸ்டிங் கிளாஸ் ரூம், தென் இன்ஸ்டாலிங் நியூ கிளாஸ் ரூம்ஸ், ஸோ இன்ட்ராக்டிவ் ஃப்ளாட் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ கம்ப்யூட்டர் லேபை மெயின்டைன் பண்ணுறதுங்கிற மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து நம்ம இந்த கம்பெனி மூலமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். Call Clasteq. That is the word we want our clients to utter whenever they are in need of a technology or an academic or even an administrative solution for the school. I'm delighted to mention here that many schools already rely on us for a wide range of educational services, but our ambition doesn't stop here. We aim to continuously expand our presence
and nurturing our relationships with each and every school that we serve. ப்ளஸ் ஸ்கூல் சைடு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் கிளாஸ்டெக் டீம் மூலயமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்மார்ட் போர்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதில் என்னென்ன இஷ்யூஸ் வரும், அந்த இஷ்யூஸ் டெம்பரவரி இஷ்யூஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயம் வந்து இன்ஜினியர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ கிளாஸ்டெக் வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட ஒரு குவாலிட்டி மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க, நம்ம கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு, அதை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், நிறையவே வந்து கிளாஸ்டெக் டீம் யோசிப்பாங்க. All that I want to say to all my correspondents, principals and teachers is that your belief in our vision and commitment has shaped us into the company we are today. எதை மைண்டில் வச்சுக்கிட்டு கிளாஸ்டெக் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த விஷயத்தை கிளாஸ்டெக் இப்போ வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ். ஸோ கடந்த ஆண்டுகளில் இது கிளாஸ்டெக் கரெக்டாக பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போவும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு. இது வருங்காலத்தில் இது கிளாஸ்டெக் ரொம்ப கரெக்டாக பண்ணணும். ஸோ நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது சர்வீஸ் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மெயின் எய்ம். ஸோ இந்த இதில் வந்து எங்களுடைய ஃபினான்ஸுங்கிறது இதில் வந்து ப்ளே ஆகவே ஆகாது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸோ டியூரிங் த பேண்டமிக் டைம் நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய நார்மல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சஸ்டைன் ஆகிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் அந்த டைம்லையும் வந்து எம்ப்ளாயியை நாங்கள் ஹாப்பியாக வச்சுருந்தோம், எங்களுடைய கிளைண்ட்டை வந்து நாங்கள் ஹாப்பியாக வச்சுருந்தோம். எவ்ரிபடி நோ தட் டியூரிங் த பேண்டமிக் த ஸ்கூல் ஹாஸ் நோ ஃபீ சச் ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ அந்த கண்டிஷன்ஸை நாங்கள் அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் எதுவுமே எதிர்பார்க்காம சர்வீசஸ் எல்லாமே நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ஸோ ரிசல்ட் ஆஃப்டர் தி பேண்டமிக், ஸோ அந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு அப்படியே ரீட்டைன் ஆனாங்க. ஸோ அது ரியலி வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. எந்த ஒரு கிளைண்ட்டுமே இதுவரையில் சோஃபார் இந்த 10 இயர், ஸோ எந்த ஒரு கிளைண்ட்டுமே வந்து எங்களுக்கு சர்வீஸ் சரியில்லை அல்லது வந்து எங்களுடைய சர்வீஸ் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கிளைண்ட்டுமே எங்கள் சர்வீஸை வித்ட்ரா பண்ணது கிடையாது. As Clasteq steps into 10th year of its business, that is almost a decade of excellence, I would like to extend my thanks to many people around. My team has contributed so much in this incredible journey. Be it the technical team that works its day out in resolving the hardware issues, or the academic and training team that works very hard in delivering the quality content to meet the needs of the teachers, and the engineering team that is on the field most of the time to reduce the downtime of the smart classrooms as much as possible. We are confidently moving forward with our commitment to excellence. We assure we will deliver what we promise.